உன் எதிரில் வந்தால் அத்தனை குழப்பங்களும் தீர்ந்துவிடும். என் பிடிவாதத்தை தாங்க முடியாமல் சடாயு சிற்றப்பா அவர்கள் உண்மையை கூறிவிட்டார். என்ன சொல்லியிருப்பார்? என் இறைவனின் பெயரை சொன்னார். அந்த நொடி எப்படி இருந்ததென்றால் சுற்றி கொண்டிருக்கும் இந்த பூமியே நின்றது போல் இருந்தது. என் மனக்கதவு திறந்தது. அனைத்து ரகசியமும் வெளிப்பட்டது. அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன், நான் என்னுடைய இறைவனுக்காகத்தான் பிறந்திருக்கிறேன். என் இறைவன் ராமருக்காக. நீ இறைவனை வணங்குவதாக சொல்கிறாய். மனிதனாக எப்படி இருக்க இயலும்? இதை பற்றி சடாயு சிற்றப்பாவிடம் கேட்டாயா? தாங்கள் கூறுவதும் சரிதான். நான் அவரிடம் கேட்டிருக்க வேண்டும். அந்த வார்த்தையை சொன்னவுடன் எனக்கு எதுவுமே தோன்றவில்லையே. அவருடைய பெயர் மட்டும்தான் நினைவில் உள்ளது. நான் என்ன செய்வேன்? இது வெறும் லட்டல்ல, நான் வணங்கும் இறைவனின் அருள் நிறைந்துள்ளது. எல்லோரும் ஆனந்தமாக சாப்பிடலாம். நான் கூறும் கருத்தில் தவறு இருந்தால் மன்னித்து விடுங்கள். விரைவிலேயே கிட்கிந்தையின் இளவரசரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்களுடைய கருத்து என்ன சேனாதிபதி? கிட்கிந்தை அதன் வருங்கால இளவரசரை தேர்ந்தெடுப்பது நல்லது. என்னுடைய ஆலோசனை என்னவென்றால், ஒற்றை கருத்திற்கு நன்றி சேனாதிபதி. நான் உங்கள் மகனுக்கு எதிரானவன் அல்ல. என்னுடைய வாதம் எல்லாம் ஒன்றுதான். அவர் செய்த தவறுக்காக மொத்த வானர இனமும் அனுபவிக்க கூடாது என்பதுதான். என் மகன் அன்று செய்ததை தவறு என்று சொல்லிவிட முடியாது. அவனுடைய கடமை, அவனுடைய உரிமை. இடத்தில் நீங்கள் இருந்து உங்கள் அம்மாவிற்கு ஆபத்து வந்திருந்தால் இந்த விவாதத்தை இதோடு நிறுத்திக் கொள்வோம். மாருதியின் தவறு எதுவும் இல்லை. வாக்கு கொடுக்கிறேன் கேசரி. நான் இருக்கும் வரையில் உங்கள் மகனுக்கு எதுவும் ஆகாது. மாமன்னரே கூறிய பிறகு இதில் சந்தேகத்திற்கு இடம் கிடையாது. மாருதிக்கு தீங்கு விளைவிக்க விட மாட்டோம் சேனாதிபதி. அந்த லட்டுக்குள் சதி இருந்தது. ஆனால் இந்த லட்டில் அம்மாவே அவர்கள் கைகளால் செய்தது. அதனால் இதை சாப்பிடலாம். என்ன மாருதி தாழ்ந்திருக்கிறாய் நீ? இது ஒரு சந்தேகம் தோன்றுகிறது. அந்த லட்டை யார் நமக்கு கொடுக்க சொல்லி இருப்பார்கள்? அசுரர்கள் நம்மை தூக்கி சென்று விட்டார்கள். கிட்கிந்தையில் அசுரர்களோடு எவர் உறவு வைத்திருப்பார்? அவர் சக்தி வாய்ந்தவராக தான் இருக்க வேண்டும். கண்டுபிடித்து விட்டேன். யார் அது? அரசர் வாலிதான். இளவரசர் வாலி, உங்கள் திட்டம் அனைத்தையும் நான் தவிடுபொடியாக்கி விட்டேன். அதோடு உங்களை வீழ்த்த வந்திருக்கிறேன். சரி வா, வந்து முயற்சி செய். சென்ற முறை நீ பலமில்லாமல் இருந்தாய் மாருதி. இப்பொழுது நீ சித்துக்களை எல்லாம் பெற்றிருக்கிறாய். அதனால் நீ பலம் பொருந்தியவன் தான். அசுரர்களை எதிர்கொள்ளும் சக்தியும் உங்களுக்கு தான் உள்ளது. அவர்களோடு இணைந்துதான் இப்படி செய்திருக்க வேண்டும். சரிதானே நீலன்? நீலன், என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தோன்றுகிறது? சித்துக்களை பெற்றவனை கௌரவப்படுத்த வேண்டியவனை இவர்களிடம் ஒப்படைத்து விடுவேனா? ஒருபோதும் இல்லை. அசுரன் நம் மன்னரின் முன்னால் அந்த சிறுவனை ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்னான். அப்பொழுது இளவரசர் சொன்ன வார்த்தை தான் உன்னை காப்பாற்றியது. இன்று பள்ளிக்கு செல்லவில்லையா? உங்களை சந்திக்க வருவது, பள்ளிக்கு செல்வதையே மறந்து விட்டேன். நான் இப்பொழுது கல்வி சாலைக்கு செல்கிறேன். நன்றி இளவரசர். தப்பித்து விட்டாய் மாருதி. அடுத்த முறை நீ தப்பிக்க முடியாது.